இட்லி 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 வேணுமா? இட்லி அம்மா, நல்ல குஷ்பு இட்லி. இட்லி இட்லி அன்சிகா இட்லி. இட்லி வேணுமா? இட்லி 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 வேணுமாமா? வாங்க. என்னப்பா 20 ரூபாய் கொடு. அது அண்ணே சட்னி கொடுங்கண்ணே. இதோ தந்துடுறேம்மா, வாங்கிக்க. இதோ சாம்பார் இருக்கு, அதையும் வாங்கிக்க. என்னம்மா, போதுமா? போதுண்ணே. இரு இதோ கெட்டி சட்னி இருக்கு, இதையும் வச்சுக்க. குழந்தைய கொடு. உனக்கு என்ன வேணும்? 10 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா. 10 ரூபாய்க்கா? சரி கொடு. இதோ 5 ரூபாய்க்கு, இது 10 ரூபாய்க்கு. இந்தா சட்னி கொடுத்துட்றேன். என்னம்மா, போதுமா? போதுண்ணே. சரி இருமா, கெட்டி சட்னி இருக்கு, இதா ஊத்திக்கம்மா. நல்லா சாப்பிடு. வீட்டுக்காரனை கேட்டதா சொல்லுமா? இட்லி இட்லி இட்லிமா இட்லி. கொல்ல மாசா தாசு, உன் இட்லி ரொம்ப பேஸ். ஆனா இத சாப்பிட்டா எனக்கு கேஸ். என் உடம்பு கெட்டு போச்சுனா தாசு, உனக்கு ஒரு சின்ன லாஸ். என்கிட்ட இல்ல ஒரு சல்லி காசு. எனக்கு தரியா ஒரு 2 பீஸ் நீ குடுத்தினா சொர்க்கத்துல உனக்கு கிடைக்கும் பிளேஸ். ஏன்னா உன் மனசு இருக்கே அது ஐஸ். நல்லா இருக்குடா உன்னோட ஆசை. இட்லி வேணும்னா கொடு காசை, இல்லன்னா என் வாயில இருந்து வரும் நல்ல ஓசை. உனக்கு ரொம்ப தான் பேர் ஆசை. டேய், டிஆர் படத்தை நாங்களும் பல தடவை பாத்துருக்கோம்டா. அப்ப தரமாட்டியா பங்காளி? போடா சோம்பேறி பேல. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. சாப்பிட்டீங்களா? இல்லையா. பிளேட் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. இருங்க, இன்னும் 2 போடுறேன். சட்னி ஊத்துறேன். இருங்க, கார சட்னி இருக்கு, போடுறேன். சூப்பரா இருக்கும். ஏப்பா, இவருக்கு வராதா காசு? நாளைக்கு நீயும் நானும் சுத்தம்னா எரிக்கும் போது கட்டையை அடுக்கிறதே இவன் தான். இப்படியே போச்சுன்னா அடுத்து நீ தான் நினைக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான்? அறிவில்ல. நம்ம குப்பத்துக்குள்ள இப்படி ஒரு தேவதையா? எங்க இருந்து போ. அப்சரஸ் மாதிரி இருக்காடா. யாரா இவ? யாருன்னே தெரியல மாமா. இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்ல. இப்போ பார்த்துட்டோம்ல, இவ எனக்கு கண்டிப்பா வேணும்டா. முருகா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவளை அடையிற வரைக்கும் நான் வேற யாரையும் தொட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு இவ வேணும். டேய், அவளை தூக்கிட்டு வர வரைக்கும் யாருக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. எடுக்கிற கேமரால எடுத்த அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. இதெல்லாம் ஓவரா இல்ல? என்கிட்ட எதை வேணாலும் கேட்டு கோல்கேட் விளம்பரத்தில் வர மாதிரி எழுச்சி கட்டாட்ட. சீக்கிரமா போய் வேலையை பாரு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கியா? பார்த்தது இல்லண்ணே. இந்த பொண்ணு எங்காவது பாத்திருக்கியா? பார்க்கலண்ணா. பார்த்தேன்னா போன் பண்ணு. சரிங்கண்ணா. ஓடுறா, கையெழுத்த போடுறா, ஓடுறா. டேய், இவ அவ இல்லடா, என்ன சாமி, நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியே தெரியுதா? ஓடுறியா? இல்ல சாமி, நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கீங்க. அதான். இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? இந்த பொண்ணு இந்த பொண்ணா? இப்போதானா இந்த பக்கமா போனா? கரெக்டா பார்த்து சொல்லு அண்ணா. என்கிட்ட இருந்து இட்லியை தின்னவங்கள மறந்தாலும் மறப்பேன், தின்னாம போனவங்கள மறக்கவே மாட்டேன். இப்போதானா இந்த பக்கமா போனா? சீக்கிரம் போங்க. வாங்கடா. போங்க. ஏ பொண்ணு, இங்க வா. ஒன்னதம்மா, இங்க வா. இந்நேரம் அவனுக்கு உன்னை பார்த்திருந்தா உன் கதையே முடிஞ்சிருக்கும். உன்னை இது வரைக்கும் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? நான் புதுசா தான் இங்க வந்திருக்கேன். ஏம்மா, இவ்வளவு பெரிய சிட்டில உனக்கு தங்குறதுக்கு இடமே கிடைக்கலையா? ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னு ஒரு தடவை விசாரிக்க மாட்டியா? அழகா இருக்க, சின்ன பொண்ணு வேற. இந்த ஏரியாக்குள்ள ஏமா வந்த நீ? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லம்மா, மனுஷங்களை திங்குற மிருகங்க.
உன்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களை பார்த்தா அவனுங்க கண்டிப்பா விடவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. இங்க இருந்து உடனே போயிடுமா? என் பொண்ணு மாதிரி இருக்க, அதான் நான் சொல்றேன். அதே என்ன அங்கிள், இந்த ஏரியால எவ்வளவு ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்களா? செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து உடனே வெளியே போயிடு. போயிடு. ஏன் அங்கிள், நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? எவ்வளவு ஜனங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு மிருகத்தை அழிக்க முடியாதா? எதிர்க்கிறவங்கள கொன்னு அவன் ரயில் தண்டவாளத்துல போட்டுருவாமா. அந்த கோட்டி இருக்கானே, அவன் சாதாரணமான ஆள் இல்லம்மா. அவன் உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கிறது ரத்தம் இல்லம்மா, கொடூரமான விஷம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சில கொடூர குணம் இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா கொடூர குணங்களும் ஒன்னா இருக்கிறது அவங்கிட்ட தான். அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன்னா, முழுசா 12 வயசு கூட ஆகாத ஒரு சின்ன குழந்தைய கொடூரமா ரேப் பண்ணிட்டாமா. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என் குழந்தை இங்க இருக்க கூடாதுன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்க கூடாது. அதுக்காகத்தான் ஹாஸ்டல்ல விட்டு அவளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இல்லம்மா. இங்க ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா யாரால என்ன செய்ய முடியும்? அதனால நாம பாதுகாப்பா இருக்கிறதா நமக்கு நல்லது. எங்க பாருமா, நீ எதுக்காக வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா உன் மேல அவனுங்க கண்ணு வச்சுட்டானுங்க. அவனுங்க உன்னதமா தேடிட்டு இருக்கானுங்க. நீ இங்க இருந்து போனா உனக்கு தாமா நல்லது. சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. போயிடுறேன் அங்கிள். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ஆனா அது வரைக்கும் யார் சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னம்மா, என்னாச்சு? நான் ஸ்டவ் எடுக்கும் போது இது எல்லாமே கீழே விழுந்துருச்சுமா. அது ரொம்ப நாளா அப்படியே கிடக்குல்ல, அதான் அடைச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு ஸ்டவ் இருக்குது, அது தரேன். என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் வேணாம் வேணான்னுகிட்டு? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அது இருக்கட்டும், உன்னை வீட்டுல எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்முன்னு கூப்பிடுவாங்க. பழைய பேரா சே, இருக்கு. வாய மூடுறா. நல்லா இருக்குமா, நான் கூட இனிமே அப்படியே கூப்பிடுறேன். நான் போய் ஸ்டவ் கொண்டு வந்துடுறேன். என்னம்மா மறுபடியும் எதை கீழே போட்ட? நான் இல்லம்மா, சவுண்ட் இங்க இருந்து தான் வருது. யாரு இல்லையே இங்க? யார் அது உள்ள? யாருங்க உள்ள? ஏய், யார் இருக்கிறது உள்ளன்னு கேட்டேன். இந்த ஊர்ல பட்ட பகலையே திருடுவானுங்க. யாரா அவன் உள்ள? வெளியில வா. திருடுன்னா வெளியில இருந்து போட்ட மாட்டான்ல. இங்க பார், மரியாதையா நீ வெளில வரியா இல்ல 4 பேரை கூப்பிட்டு உதைக்க சொல்லவா? இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. ஏய், ஆமா, யார் நீ? பூட்டின வீட்டுக்குள்ள நீ எப்படி போன? பூட்டின வீட்டுக்குள்ள இல்லங்க, என்ன வீட்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு என்னோட வீட்டுக்காரர். எதுக்கு? சரியான சந்தேக பேர் வழியோ என்னமோ. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. எவனோ கோட்டின்னு ஒருத்தனா அழகான பொண்ணுங்களை பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானா. நான் வேற அழகா இருக்கேன்ல. உன் புருஷன் உண்மையாவே புத்திசாலிதான். 4 மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து, எனக்கு கூட தெரியாம பூட்டி வச்சிருக்கான். சரி சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. இங்க பாருங்க, நீங்க என்னை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் எப்படி பயம் இல்லாம வெளியில போறீங்க? ஏய் வாடா. ஏய் நிறுத்துறா, நிறுத்து. அண்ணே, என்னாச்சு? அந்த ஆண்டா போலீஸ்காரங்க பயங்கரமா புடிச்சின்னு இருக்காங்க. போகும்போது பாத்து போடா. என்னதே புடிச்சிட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட எவ்வளவு வாங்குனாங்கண்ணே? 500 ரூபாடா. அப்படியா? நைட் ஓட்டனது எல்லாம் பூச்சி. அண்ணே, அவன் நமக்கெல்லாம் எழுத மாட்டான். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, சரி, அந்த பாத்து ட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், நீங்க போங்க. அக்கா, ஏய் அங்க பாரு, அவன் சவாரி இறங்கி போயின்னு இருக்கு. டேய் காதர், ஓய் மேடம், மேடம். வாங்கக்கா போலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாங்கக்கா. இப்படி அர்ஜென்ட் பட்டா எப்படி மேடம்? வாங்க மேடம். என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு? என் பேக்குள்ள கத்தி இருக்கு தெரியுமா?
ஒண்டியா வந்தா லைனை போட்டுருவியா? ரேபிஸ்ட் கோட் நீதானா? என் வீடு தெரியுமா உனக்கு? வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்க. வா, என்ன நீ என் வீட்டுக்கிட்டே விட்டு. என்னங்க, என் மூஞ்சிய பார்த்தா ரேப் பண்ற மாதிரியா இருக்கு. அப்ப ரேபிஸ்டோட முகம்லாம் எப்படி இருக்கும்? அந்த கோட்டியோட முகம் மாதிரியா இருக்கும். நாளைக்கு கோட்டி யாருன்னு எனக்கு காட்டுறியா? சரி, காட்டுறேன். அதோ அவன்தான் கோட்டி, சரியான ராட்சசன். இவன் பேரு தான் முருகன். கோட்டியோட எல்லாமே இவன் தான். கோட்டி ஏதாவது சாப்பிட்டா இவன் தான் ஏப்பம் விடுவான். அவன் ரேப் பண்ணான்னா இவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். அதோ அவன் பேர் ரெங்கா. கோட்டியோட மாமா தான் இவன். இவனும் பொம்பளை பொறுக்கிதான். பொம்பளைங்களை எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு தானம் பண்ணுவான். சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். ரொம்ப நேரம் நின்னா இவனுங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.